நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தேவநாதன் யாதவ் இயக்குநராக இருந்த த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்தரையின் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமாக 2000 கிலோ தங்கம் இருக்கிறது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. அது இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமானவை வில்லங்க சொத்துக்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று நீதிபதி உறுதியளித்துள்ளார். காவல்துறை தரப்பும் வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேவநாதன் யாதவ் தரப்பு பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவநாதன் யாதவ் இயக்குநராக இருந்த த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்தரையின் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமான 2000 கிலோ தங்கம் இருக்கிறது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. அது இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமானவை வில்லங்க சொத்துக்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று நீதிபதி உறுதியளித்துள்ளார். காவல்துறை தரப்பு வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேவநாதன் யாதவ் தரப்பு பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவநாதன் யாதவ் இயக்குநராக இருந்த த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்தரையின் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமாக 2000 கிலோ தங்கம் இருக்கிறது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. அது இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமானவை வில்லங்க சொத்துக்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்று நீதிபதி உறுதியளித்தார். காவல்துறை தரப்பு வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேவநாதன் யாதவ் தரப்பு பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்.